வணக்கம். ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகம் உதவுமான்னு கேட்டா என்ன நினைப்பீங்க? ஆனா அப்படி ஒரு புத்தகம் இருக்கு. அதுதான் நம்ம திருக்குறள். அதோட ரகசியங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷம் பழைய ஒரு புக்ல இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வாழறதுக்கான ரகசியம் ஒழிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை இல்ல, இதுதான் நம்ம தேடலோட ஆரம்பம். ஏன்னா திருக்குறள்ல இருக்கிற பதில்கள் இன்னைக்கும் என்னைக்கும் பொருந்தும். திருக்குறள் சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வர்றது திருவள்ளுவர் தான். அவர் எழுதின ஒரு மாபெரும் படைப்பு இது. மொத்தம் 1330 குறள்கள், ஒவ்வொன்னும் 2 வரிதான். ஆனா அதுக்குள்ள உலகமே அடங்கியிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடேங்கப்பா, ஒரு மனுஷன் எப்படி ஒழுக்கமா இருக்கணும், ஒரு தலைவன் எப்படி நாட்டாளணும், நட்புனா என்ன, காதல்னா என்னன்னு சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் தொட்டு போகுது இந்த திருக்குறள். ஒரு முழுமையான கைடு மாதிரி. சரி வாங்க, இந்த ஞான கடல்ல நாமளும் ஒரு முழுக்கு போட்டு பார்க்கலாம். நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதலாவதா அறத்துப்பால். இதுதான் திருக்குறளோட அடித்தளம். அதாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாம நம்மள எப்படி தயார்படுத்திக்கணும், நம்ம குணத்தை எப்படி வலுவாக்கிக்கணுங்கிறத பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? வெளியில எங்கேயும் தேட வேண்டாம், நமக்குள்ளேயே தான் இருக்கான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம கோவம். கோவத்தை பத்தி குறள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய உண்மை இல்லையா? இது ஒரு சின்ன உதாரணத்துல பார்க்கலாம். ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு. உடனே கோவம் புத்துக்கிட்டு வருது. ஆனா அந்த நேரத்துல கத்தாம கோவப்படாம ஒரு நிமிஷம் அமைதியா ஒரு பெருமூச்சு விட்டா என்னாகும்? அந்த நாள் முழுசா அவரோட மன நிம்மதி காப்பாத்தப்படும். பாத்தீங்களா? ஒரே ஒரு நொடி சுய கட்டுப்பாடு ஒரு நாள் முழுவதுக்குமான சந்தோஷத்தை காப்பாத்துது. எவ்ளோ அருமையான பாடம் இது. சரி, நமக்குள்ள இருக்கிற குணத்தை சரி பண்ணியாச்சு. அடுத்து நாம இந்த உலகத்தோட, இந்த சமூகத்தோட எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு நேர்மையான வாழ்க்கைய வாழணும், இத பத்தி சொல்றதுதான் திருக்குறளோட 2வது பகுதி, பொருட்பால். இந்த நேர்மையான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? நடுநிலைமை. அப்படின்னா யாருக்கும் சாதகமா இல்லாம எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்திலயும் பாரபட்சம் பார்க்காம நியாயமா நடந்துக்கிறது. இந்த நடுநிலைமைய பத்தி ஒரு குறள் இருக்கு. அந்த காலத்து ஞானம் எவ்வளவு அழகா ஆழமா சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்களே கேளுங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நேர்மையா நடுநிலைமையோட இருக்கிற ஒருத்தரோட செல்வம் அழியவே அழியாதான். அது மட்டும் அல்ல, அந்த செல்வம் அவங்க வாரிசுகளுக்கும் போய் அவங்களையும் பாதுகாக்குமா. இது எப்படி சாத்தியம்? வாங்க ஒரு சின்ன கதை மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேக்கரி கடை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கடைய நடத்துறவரு ரொம்ப நேர்மையானவர். யாருக்கும் கூடவோ குறைக்கவோ தரமாட்டார். எல்லா வாடிக்கையாளர்கிட்டையும் ஒரே மாதிரி நியாயமா நடந்துக்குவார். காலம் போகுது. அவரோட 2 பசங்க அந்த பேக்கரியை எடுத்து நடத்த வராங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு அந்த கடையையும் செய்முறை குறிப்புகளையும் மட்டும் விட்டுட்டு போல, அதை விட பெரிய ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிருக்கார். அது என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. பல வருஷமா அவங்க அப்பா சம்பாதிச்ச அந்த நேர்மையானவங்கிற நல்ல பேரு, அதுதான் அவங்களோட உண்மையான சொத்து. அந்த தொழிலோட அஸ்திவாரமே அதுதான். இப்ப புரியுதா? அந்த நம்பிக்கைங்கிற செல்வம் தான் அவங்க பசங்களை காப்பாத்துது, அவங்களோட வியாபாரத்தை தொடர்ந்து வெற்றி பாதையில கொண்டு போகுது. இதுதான் அந்த குறள்ல சொன்னது. அந்த அப்பாவோட நடுநிலைமை அவரோட பிள்ளைங்களுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பை உருவாக்கிடுச்சு. சரி, அறத்தோட வாழ்ந்தாச்சு, பொருளோட வாழ்ந்தாச்சு. இதோட விளைவென்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி. இத பத்தி சொல்றதுதான் 3வது பகுதி, இன்பத்துப்பால். ஒரு நல்லொழுக்கமான வாழ்க்கையோட பரிசு இது. குறள் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னா, அன்பும் அறமும் நிறைஞ்ச ஒரு குடும்பத்துல தான். பெரிய பங்களா, கார்ல ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுல தான் வாழ்க்கையோட உண்மையான லாபமே இருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த 2000 வருஷ பழங்கதை நமக்கெல்லாம் இப்போ எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஞானம் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கைக்கு எப்படி உதவும்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட சில விஷயங்களை பார்க்கலாமா? உடனே கோபத்துல பதில் சொல்லாம யோசிச்சு பதில் சொல்லுங்க. உண்மையான செல்வம் பணங்காசு இல்ல, நம்பிக்கைதான். நாம செய்யற சின்ன கருணை கூட வீண் போகாது. கடைசியா அன்பும் அறமும் நிறைஞ்ச வாழ்க்கைதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. இதெல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்ல, நம்ம வாழ்க்கைய அழகா மாத்துறதுக்கான நடைமுறை வழிகள். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள்ல நாளைக்கு ஏதாவது ஒன்ன உங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பார்க்க போறீங்களா? அது எதுவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த ஞானத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுடாம உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. நன்றி.